ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண சம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டாக் வந்து ஓட ஆரம்பிக்குது வேறு வேறு டேரெக்ஷன்ஸில். ஃபைனலாக அந்த டாக் எந்த டேரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே எழுதி வச்சுக்கலாம். நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாக் வந்து 50 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் ஓடுது. ஸோ அப்போ இங்கே 50 ஃபீட் ஓடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, லெஃப்ட் டர்ன் பண்ணுது. சவுத் டுவர்ட்ஸ் ஓடுறப்போ இது லெஃப்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டர்ன் பண்ணி 20 ஃபீட் ஓடுது. ஓகேவா? 20. ஸோ இப்போ இது லெஃப்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அகெயின் லெஃப்ட் டர்ன் பண்ணி 7 ஃபீட் டர்ன் பண்ணுது. ஓகே, 7 ஃபீட் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது லெஃப்ட், இது ரைட் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, அகெயின் லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணி 6 ஃபீட் ஓடுது. முடிஞ்சு. அண்ட் தென் ஃபைனலாக திரும்ப ரைட்டுக்கு டர்ன் பண்ணி 15 ஃபீட் ஓடுது. ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஸோ இங்கே ஒரு 15 ஃபீட் ரன் பண்ணிடுச்சு. ஸோ இட் வில் பி ரைட், இட் வில் பி லெஃப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஃபைனலாக ரைட்டுக்கு டர்ன் பண்ணி ஒரு 5 ஃபீட் ஓடுது. ஸோ இது 5 ஃபீட். ஸோ இப்போ இந்த டாக் இந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது என்ன டைரெக்ஷன்? ஈஸ்ட். ஸோ இது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷன் பேஸ் பண்ண சம்க்கு இது முதல்ல வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி மாறி கொடுக்குறாங்கன்னா கடன்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா கடன்னு பார்த்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டேர்ன் பண்ணுறப்போ இதை லைட்டு நினச்சிட்டு லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி வரைஞ்சிட்டேன்னா எனக்கு சம் வந்து தப்பாயிடும். ஸோ நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே பார்க்குறப்ப ஓகே லெஃப்ட், ஓகே ரைட் அப்படி தெரிஞ்சிடும். ஓகேவா? பாய்.